அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இப்ப டே ஒன்னுக்குரிய வீடியோ நான் நேற்று போட்டிருந்தேன். சதவீதம் சம்பந்தமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பார்த்துட்டு. அப்பதான் அவங்களும் பயனடைகிறாங்க. சரியா. சோ அப்ப அடுத்ததாக இப்ப நாங்க பார்க்க போறோம் யாருன்னு சொன்னா ரெண்டாவது சாப்டருக்குள்ள வர போறோம். இப்ப ரெண்டாவது யார் பார்த்தது யாரென்றால் முக்கோணிகள் சம்பந்தமான தேற்றங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்வோம். இப்ப முக்கோணிகள் செல்லும் போது மூன்று பக்கங்கள் இருக்க வேண்டும். மூன்று பக்கங்கள் சேர்ந்தால்தான் அது முக்கோணி. அப்ப அந்த முக்கோணில மொத்தமாக மூணு பக்கம் இருக்கிற மாதிரி மூணு கோணங்கள் உருவாகும். எத்தனை கோணங்கள்? மொத்தமாக மூணு கோணங்கள் வருகின்றார். அப்ப அந்த மூணு கோணங்களோட பெருமானத்தையும் சரியா கூட்டினால் எத்தனை வாரன்னு சொல்லி நீங்க எட்டாம் வகுப்புல படிச்சுட்டீங்க. சரியா. அப்ப இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ரிட்டர்னும் சொல்றேன். சரியா, என்னன்னு சொன்னால் முக்கோணிக்கு மொத்தமாக மூன்று அகக்கோணங்கள் இருக்குது. மொத்தமாக மூன்று அகக்கோணங்கள் இருக்குது. அதுல இவர் ஒரு கோணம் நான் கலர் பண்றேன் பாருங்க. மொத்தமாக மூணு அகக்கோணங்கள் காணப்படுகிறது. அந்த மூணு அகக்கோணங்களும் இந்த மூணு பேரும் தான். இந்த மூணு அகக்கோணங்களையும் நீங்க கூட்டினீங்க என்றால் என்னத்துக்கு நான் மூணு எனக்கு காட்டலாம். ஆனா உங்களுக்கு தெளிவா விளங்கிலாம் இருந்திருந்தாக்களுக்கு தான் நாங்க சொல்லித்தாடுது. சரி, அப்ப மூணு கோணம் இருக்குது பிள்ளைகள். மூணு கோணத்தையும் கூட்டினா 180 பாகை வரும். இப்ப மூணு கோணத்தையும் எப்படி கூட்டி சமப்படுத்துறதால் உதாரணமாக இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 80 பாகை இருக்குது, இந்த இடத்துல 40 பாகை இருக்குது பிள்ளைகள். 80 40 எக்ஸ் தந்திக்கிறாரு. இப்ப எக்ஸ் பெருமானத்தை காண கேள்வி. அப்ப எக்ஸ் பெருமானத்தை காரணமாக இருந்தால் மூணு கோணங்களையும் கூட்டணும். மூணு கோணங்களையும் அதாவது இதுல இருக்கிற மூணு இந்த தொண்டுகளையும் இப்படி நான் வெட்டி சரியா ஒரு நேர்கோட்டுல ஒட்டினால் அது உருவான மூணு கோணங்களும் நேர்கோடுவாகும். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணமாக மூணு கோணம் சேர்ந்தா ஒரு நேர்கோட்டை உருவாக்குது. அதனாலதான் ஃபுல்லாக 180 பாகை வரும். சோ அப்ப மூணு கோணத்தையும் கூட்டி 180க்கு சமப்படுத்து. இப்போ 180க்கு சமப்படுத்தினு சொன்னால் எக்ஸாக எக்ஸாக 40 சக 80 சமன் 180. எக்ஸாக 40 சக 80 சமன் 180. இது ரெண்டையும் பெருசா கூட்டங்கடா. அப்ப 40ம் 80ம் 120. அப்ப 40ம் 80ம் 120. ஏன் 40ம் 80 எக்ஸா போட்டி 140 120 எக்ஸ்ன்னு போடையிலுமா கேட்பாங்க. அப்படி போட இயலா. ஏன் காரணம்? சரி, உங்களுக்கு தெரியாம சில அப்படி செய்யற வேலையில் இருக்குது. எக்ஸல் செல்றது ஒரு தெரியாக்கணியம். இப்ப தெரியாக்கணியத்தோட தான் கூட்டணும். தெரிந்த கணியத்தை தெரிந்த பெருமானத்தோட தான் கூட்டணும். அப்ப 40ம் 80ம் தெரிந்த பெரிய பெருமானம். அப்ப 40ஓட 80 கூட்டினால் 120 பாகைன்னு வந்துடும். இப்ப 40ஓட 80 கூட்டினா 120 சமன் 180 வந்துடும். இப்ப நான் கண்டுபிடிக்க வேணும் எக்ஸ் பெருமானம் தான். இந்த எக்ஸோட கூட்டப்பட்ட 120 நான் அங்களுக்கு அனுப்பினாதான் எக்ஸ் பெருமானம் காணலாம். இப்ப கூட்டப்பட்ட 120 அங்களுக்கு அனுப்புவோம், கழிக்கப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 180 சாகிற 120. ஆன்சர் எத்தனை வந்துருந்தால் 60 பாகைன்னு வரும். அப்ப இப்ப நீ என்ன செய்ய, அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போய் மாஸ் பேப்பர் எடுத்து அகக்கோணங்கள் சம்பந்தமான தேற்றம் வந்திருக்கும், கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகளுக்குரிய ஆன்சரை என்ன செய்யுங்க, எழுதுங்க. எழுதி எத்தனை சரின்ட்டு சரியா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல சரியா கட்டாயம் என்ன செய்யுங்க, எத்தனைன்னு போடு. பாக்குறாக்களும் ஒரு சும்மா இருக்கவான நீங்க பார்த்துட்டு இன்னமொருத்தருக்கு நன்மை அடையணும்னா ஷேர் பண்ணுங்க. சரியா, ஓகே. இப்ப பாருங்க என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது யாருன்னு பாருங்க.
முதலாவது யார் இருக்குது? இங்கல எக்ஸ் இருக்குது, இங்க 2x காணப்படுது, இங்க எத்தனை இருக்குது? 60 பாகைன்னு இருக்குது. இங்க எத்தனை பாகைன்னு இருக்குது? 60x 2x இருக்குது. அப்ப இது ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்னா 3 பேரையும் கூட்டுறேன். இப்ப கூட்டுறதுக்கு என்ன செய்யற? 2x ஆக x ஆக 60 சமன் 180. 60 சமன் 180ன்னு போட்டுற. அப்படி போட்டுட்டு இப்ப இங்க தெரியா கணியங்கள் 2 இருக்குது, தெரிந்த கணியம் 1 தான் இருக்குது. இங்கெல்லாம் சமனுக்கு இங்கேயும் ஒரு தெரிந்த கணியம் 1 இருக்குது. அப்ப கூட்டுற தெரியா கணியத்தோட தான் கூட்டணும். 2x-ஓட x கூட்டினால் 3x வரும். அப்ப இந்த இடத்துல நாங்க போடுற 3x சமன் இந்த கூட்டப்பட்ட 60 சமனுக்கு அங்க எடுத்தால் கழிக்கப்படும். அப்ப கழிச்சு இப்ப கழித்தல் எடுத்ததாக நாங்க என்ன செய்யணும்னால் 180 கழிக்கணும் 60. இப்ப 180 60 கழிப்போம். 180 60 கழிச்சால் எனக்கு வரப்போகுது 120 சொல்லி, அந்த 120 தான் 3x சமனாகுது. அப்ப அந்த 120 3x சமனானால் 3x சமன் 120. அப்ப 3x சமன் 120 என்றால் நீ x பெருமானம் தான் உங்க கேள்வி. இப்ப 3x பெருமானம் சொன்னால் பெருக்கப்பட்ட 3, இந்த 3க்கும் x-க்கும் இடையில சில ஆட்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறன்னு தெரியா? 3க்கும் x-க்கும் அடையில 2க்கும் நடுவுல பெருக்கல் அடையாளம் உண்டிக்குது. 2க்கும் நடுவுல என்ன அடையாளம் இருக்குது? பெருக்கல் அடையாளம் உண்டிக்குது. அப்போ ஒரு பெருக்கப்பட்ட ஒரு கணியம் சமனுக்கு அங்கல போகும் போது வகுக்கப்படும். ஆகவே பெருக்கப்பட்டது 3ஆல பெருக்கப்பட்டால் அதே 3ஆல இங்களையும் பெரு, அடுத்த சைட்லையும் பெருங்க பிள்ளைகள். ஆகவே எக்ஸ் சமன் 120 3ஆல பிரிச்சால் எத்தனை ஆன்சர் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும். சோ பிரிச்சீங்கன்னால் 12க்குள்ள 3கள் 4 தடவை, 0க்குள்ள இல்ல. சோ 40 பாகை வரும். எக்ஸ் சமன் 40 பாகை. இன்னும் ஒரு முறை சொல்லிக் கொள்றேன், சரியா? 2x ஆக x ஆக 60 சமன் 180. 3x 2x-ஓட x கூட்டினா 3x கூட்டப்பட்ட இந்த 60 சமனுக்கு அங்கல போனா கழிக்கப்படும். 180 60 கழிச்சால் 120. பெருக்கப்பட்ட 3x அங்கல போனா பிரிப்படும். ஆகவே பெருக்கப்பட்டிருக்கு 2க்கும் இடையில பெருக்கப்பட்ட வகுத்தால் எக்ஸ் சமன் 40 பாகைன்னு வந்துடும். சரியா? இதான் அடுத்ததுக்குரிய ஆன்சர். அடுத்த மெத்தட் கேள்விக்குரிய ஆன்சர். மெத்தட் வரக்கூடிய கேள்வி மெத்தட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் ஒவ்வொன்றாக. சரி, மெத்தட் 2 பார்ப்போம். 2x x 60 x பெருமானம் கேள்வி. இப்ப இது 3ஐயும் கூட்டும். அப்ப நான் இங்க எழுதுறேன் 2x ஆக x ஆக 60 சமன் 180. கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அவரை எழுதியாச்சு. அப்ப இங்க 2 தெரியா கணியம் இருக்குது. அப்ப இந்த 2 தெரியா கணியத்தையும் கூட்டணும். 2x-ஓட x கூட்டினால் 3x சமன் கூட்டப்பட்ட 60 அங்களுக்கு போனா கழிக்கப்படும். சோ 180 அங்களுக்கு சொல்றது சமனுக்கு அங்கல போற சந்தர்ப்பத்துல. அப்போ கழிக்கப்பட்டால் 180 60 கழிக்கணும். 60 கழிச்சோம் சொன்னால் எனக்கு வரப்போகுது 120 ஆன்சர் வரப்போகுது. சமன் 3x இதோட முடியல. சமன் 3x இதோட முடியல. ஏன் முடியல என்றால் இங்க x பெருமானம் தான் கேட்ட. ஆனால் நான் இங்க என்ன செஞ்சுக்கிறேன்? 3x பெருமானம் தான் 120. அப்ப x பெருமானம் காணணுமாக இருந்தால் இந்த 3க்கும் x-க்கும் இடையில பெருக்கல் அடையாளம் ஒன்று இருக்குது. நிறைய பேர் அது தெரியாம இருக்கிற பெருக்கல் அடையாளம் இருக்குது. அப்ப சேர்த்து போட்டா அது 3x என்றால் 3 தர x தான். அவ பெருக்கப்பட்ட ஒரு கணியம் சமனுக்கு அங்கல போகும்போது வகுக்கப்பட வேண்டும். ஆகவே பெருக்கப்பட்ட 3ஆல இந்த 3 பிரிக்கிறேன். ஆகவே இங்க 3 வெட்டுப்பட்டு எக்ஸ் சமன் 120 3ஆல பிரிச்சால் 40 பாகைன்னு வந்துடும். 40 பாகை. இங்க ஒரு தடவை விளங்கப்படுத்திக் கொள்றேன். 2x ஆக x ஆக இந்த உருவத்துல 2x-ம் x-ம் இருக்குது. அடுத்தது 60 பாகையும் இருக்கு.
இப்ப 2x-ஓட 60 பாகையை கூட்டி 180க்கு சமப்படுத்தினேன். அப்ப 2x-ஓட x கூட்டினால் 3x கூட்டப்பட்ட 60 அங்களுக்கு போனால் கழிக்கப்படும். இப்ப 180 60 பெருக்கப்பட்ட 3 அங்களுக்கு போனால் வகுக்கப்படும். ஆகவே பெருக்கப்பட்ட 3 அங்களுக்கு போனால் வகுக்கப்படுற. ஆகவே x சமன் 120 3ஆல பிரிச்சால் 40 பாகைகள் வரும் புள்ளகள். இதுதான் 2வது மெத்தட். இப்ப நீ என்ன செய், ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பேப்பர் எடுத்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சரியா என்ன செய்யுங்கன்னு சொன்னா பாஸ் பேப்பர் எடுத்து தொடர் வினாக்களை பாருங்க. இது மாதிரி மெத்தட்ல ஏதாவது கேள்வி வந்திருக்கா? சில டைம்ல இந்த இடத்துலயும் மேக்ஸப் போடுவார். அப்ப அந்த டைமுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, 180 கூட்டி சமப்படுறது தான் பிள்ளைகள். சோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மார்க்ஸ் கீழே கமெண்ட்ல போடுங்க. அதே போல தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னால் கீழே இருக்கிற ஒரு சிம்பிள் உங்களுக்கு கொண்டு விளங்கும், அதை நீங்க டிக் பண்ணவே வேணும். சரியா? அப்பதான் தொடர்ந்து உங்களுக்குரிய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். சரி, ஓகே. டைப் 3 பார்க்க போறோம். அப்படியே அவங்க நல்லா புத்தகம் தான் அனுப்பணுங்க. சரியா? நாங்க இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஆகவும் முக்கியமான விஷயம் சொல்லி தந்துட்டேன். 2 விஷயம் சொல்லி தந்தேன். 2 டைப்ல கேள்வி வருது. இது 3வது டைப் கேள்வி. நீங்க நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல 2 சமன் அடையாளம் தந்திக்குது. இப்படி அடையாளம் ஒரு கோடு போட்டு 2 சைட்லயும் தந்தா அதுக்கும் சமன், 2 கோடு போட்டு தந்தாலும் அதுக்கும் சமன் அர்த்தம், 3 கோடு போட்டாலும் அதுவும் சமன். எத்தனை கோடு போட்டாலும் இங்கல 3 கோடு இருந்து இங்கல 3 கோடு இருந்தா அது சமன் தான் அர்த்தம். சரியா? இங்கல ஒரு கோடு இருந்து அங்கல 2 கோடு இருந்தா அது சமன் இல்லை. அதை நல்லா கிளியரா விளைவிக்கிறேன். சோ இப்ப என்னடா, இதுல ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது. முதலாவது இது எவ்வகையான முக்கோணி என்றால் இரு சமபக்க முக்கோணி. அப்ப இந்த இரு சமபக்க முக்கோணில சின்ன ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு. அப்ப அதை என்னன்னு சொன்னால், 2 சம பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். 2 சம பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். 2 சம பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமமாகும் ஒரு இரு சமபக்க முக்கோணி ஒன்றுல. அந்த அடிப்படையில இங்க தரப்பட்ட இந்த முக்கோணில இவங்க 2 பேரும் சமன்தான புள்ளகள். அப்ப இந்த சமனுக்கு எதிராக நான் வரைஞ்சிக்கிற பாருங்க. சரியா? இவரையும் இவரையும் அவதானிங்க. நல்லா அம்புக்குறி நான் போட்டு காட்டிக்கிறேன். இவரையும் இவரையும் அவதானிங்க. இந்த கலர்ல நான் போட்டிக்கிறேன். 2மே பிளாக் கலர்ல போட்டிக்கிறேன். 1வது வீடியோல வேற கலர் யூஸ் பண்ணினேன். இப்ப இங்க 2 பேருமே ஒரே கலர் போட்டது என்னன்னா, நீங்க கலரை சரி பார்த்து விளங்கிறதுக்கு. சோ இந்த 2 பேரும் ஒரே கலர் இருக்கிறது. இந்த சமன் அடையாளம் வந்தா மட்டும். அப்ப இங்க எத்தனை பாகை வரும், இங்கேயும் அதே பாகை வரணும். அப்ப இங்க அவர் தந்தி இல்ல, நான் இத எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இத எக்ஸ்ன்னு வச்சால் இப்ப குயிக்கா சொல்லுங்க, இது என்ன? அதுவும் எக்ஸ் தான். அதுவும் யாரு? எக்ஸ். அப்ப இப்ப எனக்கு தெரியும் இந்த 3 கோணத்தையும் கூட்டி 180 சமனாகும்னு தெரியும். இப்ப ஞாபகத்துல இருக்கணும் அவர்கள். சரியா? அப்ப எக்ஸாக 50 சமன் 180. இப்ப என்ன செய்தால் எக்ஸோட எக்ஸ், அது ரெண்டும் தெரியாக்காணி ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். அப்ப தெரியாக்காணிங்களை கூட்டு எக்ஸோட எக்ஸ கூட்டினால் 2x சக 50 சமன் 180. கூட்டப்பட்ட 50 அப்படியே அங்களுக்கு அனுப்பினால் கழிக்கப்படும். இப்ப 2x சமன் 180 கூட்டப்பட்ட ஒரு கணியம் அங்களுக்கு போனா கழிக்கப்படும். அந்த விஷயம் எனக்கு தெரியும். சோ 180 இருந்து 50 கழிப்போம். அப்ப 50 கழிச்சா இப்ப நீ குயிக்கா மனசுல நினைக்கிறாய் தானே, அதான் ஆன்சர். வெரி குட். சரியா? 2x சமன் எத்தனை வரப்போகுது? 130 வரப்போகுது. அப்ப இப்ப நான் ரிட்டர்னும் சொன்னேன். 2x என்றால் ரெண்டுமே என்ன செய்யப்படுது, இங்க இடையில பெருக்கல் அடையாளம் பெருக்கப்பட்ட ஒன்று சமணக்கங்களை போனால் பிரிக்கப்படும். பெருக்கப்பட்ட ஒரு கணியம் சமணக்கங்களை போனால் வகுக்கப்பட வேண்டும். சோ 2ஆல வகுப்போம், இங்கேயும் 2ஆல வகுப்போம். ஆகவே எக்ஸ் சமன் 130 2ஆல பிரிச்சால் 13க்குள்ள 2கள் 6 தடவை 6 12.
அப்ப ஒன்று மிச்சம். அந்த ஒன்றோட கீழே இறக்கினால் பூஜ்ஜியத்தை 10 வந்துடும். 10க்குள்ள 2ஆல பிரிச்சால் 5. சோ 65 பாகைன்னு வரும். இன்னும் ஒரு தடவை எக்ஸோட கூட்டணும். இங்க ஏன்னா இவர் எக்ஸா இவரும் எக்ஸா. 20 பாகைன்னு தந்தால் இவரும் 20. அப்ப கேள்வி இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. சரி, 50 தந்ததால நான் ரெண்டையும் எடுத்தேன். அவை எக்ஸாக 50 சமன் 180. ஆகவே 2x 2 கணியங்களையும் கூட்டலாம். ஆகவே ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டேன், எக்ஸோட எக்ஸ கூட்டினால் 2x, கூட்டப்பட்ட 50 அங்கலைக்கு போனால் கழிக்கப்படும். 180 50 கழிச்சால் 130. 2x வந்த 2xக்கு நடுவுல 2 தர x இருக்குது. பெருக்கப்பட்ட 2 சமணக்கங்களை போனா வகுக்கப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 65 பாகையிடம். சரி, இதேதான் நீ செய்யணும். இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல, போய் அதையும் செஞ்சு பாரு. எந்த அளவுக்கு கிளியரா உனக்கு விளங்கி இருக்கோ அந்த அளவுக்குரிய பிரதிபலன் உனக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்குரிய மார்க்ஸ் கட்டாயம் வந்து சேரும்டா. அடுத்த டைப் 1 பார்த்துட்டோம், டைப் 2 பார்த்துட்டோம், டைப் 3யும் பார்த்துட்டோம். இப்ப டைப் 4க்கான வீடியோ. இப்ப இதுல எப்படி கேள்வி வார? இப்ப இது முதலாவது ஒரு முக்கோணி ஒன்றுட ஒரு பக்கத்தை நீட்டும் போது, ஒரு பக்கம்னு சொல்லும் போது முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது. சோ 3 பக்கங்களை 3 பக்கங்களையும் நீட்டலாம். நீட்டும் போது சம்டைம் இதால நீட்டினால் இங்க ஒரு கோடு போடலாம், இவரால நீட்டும் போது இங்க ஒரு கோடு போடலாம். சரியா? அப்ப ஒரு பக்கத்தை நீட்டும் போது புறக்கோணம் உருவாகும். ஒரு பக்கத்தை நீட்டும் போது புறக்கோணம் உருவாகும். அந்த புறக்கோணம் ஆனது, அப்ப இவரைத்தான் சொல்ற புறக்கோணம். நான் டார்க் பண்றது பாரு, ரெட் கலரால, இவரைத்தான் நான் சொல்ற புறக்கோணம்னு சொல்லி. அப்ப இந்த புறக்கோணத்துல பெருமானம் தானே, அந்த பெருமானம் எப்படி என்றால் இவருக்கு சரியா அகத்துக்கு எதிரான கோணம். இந்த 2 பேருமைக்கு தானே இந்த 2 கோணம், அந்த 2ஐயும் கூட்டினா சமனாயிரும். அந்த 2ஐயும் கூட்டினா சமனாயிரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் 150 போட்டுட்டேன். இந்த இடத்துல 150 பாகைன்னு போட்டுட்டேன். அப்ப இது 150 பாகை வரணுமாக இருந்தால், அப்ப இந்த இடத்துல சொன்ன உதாரணத்துக்கு எக்ஸ்னு தந்துட்டு இங்க 80 பாகைன்னு தந்துட்டாரு. அப்போ உனக்கு நான் சொன்னேன், இது 2ஐயும் கூட்டினால் 180 வரணும். இந்த 2ஐயும் கூட்டினால் என்ன வரணும்? 180 வரணும். அப்ப இது 2ஐயும் கூட்டுவோம், 150 வரணும். எக்ஸோட எக்ஸாக 80 சமன் 150. புறக்கோணமானது அதன் அகத்துக்கு எதிரான 2 கோணங்களை கொடுத்தது. ஆகவே இப்ப எழுதலாம் எப்படி என்றால், எக்ஸ் ஆக 80 சமன் 150. எக்ஸாக 80 சமன் 150. கூட்டப்பட்ட கணியம் சமனுக்கு அங்க இங்க ரெண்டுமே தெரிந்த கணியம், பெருமானம் தெரியும் எனக்கு. அப்ப இங்க ஒரு தெரியா கணியம் தான் இங்க. அப்ப ஒரு தெரியா கணியம் இருந்தா ஒண்ணும் சேர்த்து எவ்வளவு, கூட்டப்பட்டிருந்தால் அங்கே கணிப்போ, கழிக்கப்பட்டிருந்தால் அங்கே கணிப்போ, வகுக்கப்பட்டிருந்தால் பெருக்கப்படும், பெருக்கப்பட்டது அங்களுக்கு போனால் வகுக்கப்படும், வகுக்கப்பட்டது அங்களுக்கு போனால் பெருக்கப்படும். சரியா? இதுதான் இதுல சேஞ்சஸ் இருக்கின்ற. பெருக்க கூட்டப்பட்டது சமணக்கங்களை போனால் கழிக்கப்படும், கழிக்கப்பட்ட ஒரு கணியம் சமணக்கங்களை போகும்போது கூட்டப்படும், பெருக்கப்பட்ட ஒரு கணியம் சமணக்கங்களை போகும்போது வகுக்கப்படும், வகுக்கப்படும் ஒரு கணியம் சமணக்கங்களை போகும்போது பெருக்கப்படும் தான். சோ அந்த அடிப்படையில சரியா கூட்டப்பட்ட 80 சமணக்கங்களை போற சந்தர்ப்பத்துல கழிக்கப்படுமே. அப்ப கழிச்சோம்னால் 150 இருந்து 80 கழிச்சால் 70 பாகைன்னு வந்துடும். 70 பாகைன்னு வரப்போகுது. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். சரியா? எக்ஸ் ஆக 80 சமன் 180, கூட்டப்பட்ட 150 இருந்து கழிக்கிறேன் என்பது அவை 150 80 கழிச்சால் 70 பாகைன்னு வரும். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். உங்களுக்குரிய முக்கோணி சம்பந்தமாக வரக்கூடிய டைப் 4ஐயும் சொல்லி தந்துட்டேன். இப்ப நீங்க
ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறா இல்லையான்னு சொல்றது உங்களோட கையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இந்த முறை ஓஎல் எழுத இருக்கிறார்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களோட ஃபேமிலியும் இருப்பாங்க. சரியா? எந்த அளவு எழுதுமோ அவங்களோட மார்க்ஸை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் செஞ்சுட்டு போறது. சரியா? ஸோ அந்த நன்மையை எனக்கு தாரத்தோட நீங்களும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அனுப்பி அவங்களையும் அதுக்குரிய நன்மையை பிரதிபலனை மார்க்ஸ மதிப்பெண்ணை எடுக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றி ஓஎல் பரீட்சையில சிறந்த பேரை எடுக்கிறதுக்கு அவங்கள முயற்சிகளை செய்யக்கூடாது. சரியாப்ப நாங்க என்ன செய்வோம், இன்னைக்கு படிச்ச விஷயங்களை பாஸ்ட் பேப்பர் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்ல ஒரு சரியா வீடியோ சும்மா மட்டும் பார்த்துட்டு போகாம நல்லா எழுத ஒரு லைக் பண்ண போடுங்க. சரி, அதே இல்லாட்டி ஏதாவது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாம இப்பதான் எங்களுக்குரிய தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ போட்டுட்டு இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் பார்த்து பயனடைங்க.